நான் நேசிச்ச கவிதாவை எனக்கு சொந்தமாக்க முடியலன்ற கவலை என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இருந்தாலும் அவ சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு என் மனசை நானே கஷ்டப்பட்டு தேத்திக்கிட்டேன். ஆனா அவ அன்னைக்கு சொன்னதை கேட்டப்போ நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இவ்வளவு டென்ஷன் ஆகுற அளவுக்கு அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சொல்லுங்க. ஆரம்பத்துல அவ சந்தோஷமா தான் இருந்தா. இந்த ஊருக்கு அவ வந்ததுக்கு அப்புறம் கவிதா, இதான் என் வீடு. இத கோயில மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. கவிதா, எனக்கு ரொம்ப தாராள குணம். எல்லாரும் ரசிக்கிறதை விட அதிகமா ரசிக்கணுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் இதுதான். நீங்க குடிப்பீங்களா? இதுல இருக்க சந்தோஷம் உங்களுக்கு தெரியாது. என்ன சந்தோஷம்? கவிதா, கவிதா, கவிதா. ஏண்டி, நான் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கேன், உன் காதலிய வேலையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றத நீ வச்சுக்கிட்டு இருந்தேங்க, அதுல கவனிக்கல. நான் உன் புருஷன்டி, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? குளிடி. நீ குளிக்க போறியா? இந்த சோப்பு போட்டு குளிக்க போறியா? குளிக்க போறியாடி? குளி. நல்ல நல்ல வாசனையா இருக்கும் இல்ல? சொல்லு சொல்லு, வாசனையா இருக்கும்ல? மனநோயாளியா? இந்த விஷயம் கேசவனோட பேரண்ட்ஸுக்கு தெரியுமா? கேசவன் ஹாஸ்டல்ல தான் படிச்சான். அங்கிருந்தா இந்த குணம் ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேசவனோட அப்பாவுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா அவங்க அம்மாவுக்கு ஆரம்பத்துல இதை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கேசவனோட அம்மா கவிதா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ வேதனைப்படக்கூடாதுமா. என்னோட மகன் ஹாஸ்டல்ல படிச்சதுனால அவனோட நடவடிக்கையை புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. வளர்ந்து வாலிபன ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தான். ஒரு தடவை பூத்து குலுங்கின ரோஜா செடியை தீ வச்சு கொளுத்தி விட்டுட்டான். புல் தரைய பெட்ரோலை ஊத்தி கொளுத்துனா. அத பார்த்தப்போ என்னால தாங்க முடியாம அவனை கூப்பிட்டு திட்டுனேன். அவ அப்ப கேக்குற மனநிலையில இல்ல. எனக்கும் அத வெளியில சொல்ல முடியல. காலத்தோட கட்டாயத்துல ஆரம்பிச்சது காலப்போக்கில் சரியா போயிடும் நினைச்சேன். இப்போ நீ சொல்றத கேக்குறப்போ என் மகன் இனிமே மாறவே மாட்டான்னு நினைக்கிறேன். ஜட்ஜி சுவாமிநாதனோட மகன் ஒரு சாடிஸ்ட் வெளியில தெரிஞ்சா இந்த குடும்பத்தோட அந்தஸ்து போகும். ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காட்டி நாம நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாமா? அம்மாடி, அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்கணுமா? இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, அந்தஸ்து, சமாதானம் எல்லாம் இப்ப உன் கையில தான் இருக்கு. சந்தோஷமா வாழ வந்த கவிதாவை கேசவனோட குடும்பம் தீராத துக்கத்துல ஆழ்த்திடுச்சு. வாழவோ சாகவோ முடியாம போன கவிதாவை சமாதானப்படுத்த கூட என்னால முடியல. கேசவன் ஒரு நாள் ஊருக்கு போனப்போ நான் கவிதா கிட்ட பேசினேன்.
என்னால மறக்க முடியல. நீ என்ன விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிடுவேன். அழு, நல்ல அழு. எதுக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன்னு கடவுள்கிட்ட கேட்டு அழு. கவிதா, ஒரு நல்ல அப்பாவுக்கு நல்ல மகளை தானே நீ பிறந்த. உன் அப்பா உன என்ன போலதான் வளர்த்தாரு. நான் உன்னை பார்த்ததுல இருந்து நீ கண்ணீர் விட்டு நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. வாசு, நான் சொல்ல வரது. நீ நீ என்ன சொல்ல போற? உங்க அப்பாவோட ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு சொல்ல வரியா? இல்ல இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் செத்து பழைக்கன்னு சொல்ல வரியா? போதும் வாசு, போதும். மத்தவங்களுக்கு முன்னாடி உண்மையை பேசி கேசவன்ட்ட இருந்து சீக்கிரம் விலக பாரு. பேசாம அவங்க கூட வாழறதுக்கு எங்கேயாவது ஆத்திலே குளத்திலே விழுந்து சாகலாம். சபாஷ். பாஞ்சாலியை காப்பாத்த வந்த கலியுக கண்ணன் நீதானா? இத பாரு கேசவா, டேய் வாய மூடு. அடுத்த ராத்திரியில அடுத்தவன் முன்னாடிக்கிட்ட கிசு கிசுக்கிற உன்னை நான் என்னடா சொல்றது? சும்மா மடத்தனமா பேச. என்னடா மடத்தனம்? ஏடா மடத்தனம் பேசுற? நீ தானே பேசுற? மடத்தனமா பேசுற? என்னடா இது பேசிக்கிட்டு இருக்க? டேய் டேய்